சமீபத்தில் வெளிவந்த படங்களில் மலையாள படங்கள் மக்களிடம் அமோக வரவேற்பை பெற்றிருக்கிறது. அதுவும் சின்ன பட்ஜெட் படங்களும் பெரிய அளவில் கொண்டாடும் அளவிற்கு வசூலில் லாபத்தை கொடுத்திருக்கிறது. அந்த வகையில் மலையாள சினிமாவை புரட்டி போடும் அளவிற்கு பிருத்திவிராஜின் படங்கள் வசூல் அளவில் பட்டியை கிளப்பி இருக்கிறது. இந்த படங்களை எல்லாம் எத்தனை தடவை பார்த்தாலும் மீண்டும் மீண்டும் பார்க்க தூண்டும் படமாகத்தான் அமைந்திருக்கிறது. அப்படி சமீபத்தில் வெளிவந்த பிருத்திவிராஜின் படங்களில் ஒரு நாள் வசூல் மற்றும் மொத்த லாபத்தை எவ்வளவு பெற்றிருக்கிறது என்பதை இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆடு ஜீவிதம் பிளஸ் இயக்கத்தில் பிருத்திவிராஜ் மற்றும் அமலா பால் நடிப்பில் தி குட் லைஃப் ஆடு ஜீவிதம் 2 மாதங்களுக்கு முன் வெளிவந்தது. இந்த படத்தில் பிருத்திவிராஜ் நடிப்பில் பட்டையை கிளப்பி இருப்பார். மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி, தமிழ் மற்றும் கன்னடம் ஆகிய மொழிகளில் வெளியாகி முதல் நாளிலே 5.83 கோடி லாபத்தை பெற்றிருக்கிறது. 82 கோடியில் எடுக்கப்பட்ட இந்த படம் மொத்தமாக 158.15 கோடி வசூலை அடைந்திருக்கிறது. அடுத்தது சலார் திரைப்படம். பிரசாந்த் நீல் இயக்கத்தில் கடந்த வருடம் டிசம்பர் மாதம் பிரபாஸ் மற்றும் பிருத்திவிராஜ் நடிப்பில் சலார் படம் வெளிவந்தது. இந்த படம் கிட்டத்தட்ட 270 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டு முதல் நாள் வசூலாக 4.65 கோடி லாபத்தை பெற்றது. அடுத்து மொத்தமாக 705 கோடி முதல் 715 கோடி வரை லாபத்தை பெற்றிருக்கிறது. அடுத்தது குருவாயூர் ஆம்பள நடையில். விபின் டான்ஸ் இயக்கத்தில் நேற்று குருவாயூர் ஆம்பள நடையில் திரைப்படம் வெளிவந்தது. இந்த படத்தின் கதையானது திருமணத்தை சுற்றியுள்ள நிகழ்வுகளையும் வேடிக்கை மற்றும் சண்டைகளை மையப்படுத்தி படமாக்கப்பட்டிருக்கிறது. இந்த படம் வெளிவந்து முதல் நாளிலே 3.80 கோடி வசூலை பெற்றிருக்கிறது. அடுத்தது கடுவா. ஷாஜி கைலாஷ் இயக்கத்தில் 2022ஆம் ஆண்டு பிருத்திவிராஜ் நடிப்பில் கடுவா ஆக்ஷன் திரைப்படமாக வெளிவந்தது. இந்த படம் கலவையான விமர்சனங்களை பெற்றாலும் முதல் நாள் வசூலாக 3.11 கோடி லாபத்தை பெற்று மொத்தமாக 46.5 கோடி வசூலை அடைந்திருக்கிறது. அடுத்தது ஜனகணமன. டிஜோ ஜோஸ் ஆண்டனி இயக்கத்தில் 2 வருடங்களுக்கு முன் ஜனகணமன திரைப்படம் வெளிவந்தது. இந்த படம் ரசிகர்களிடம் இருந்து நல்ல வரவேற்பை பெற்ற நிலையில் மொத்தமாக 50.8 கோடி வசூலை அடைந்திருக்கிறது. அடுத்தது அமர் அக்பர் அந்தோணி. நாதிர் ஷா இயக்கத்தில் 2015ஆம் ஆண்டு அமர் அக்பர் அந்தோணி ஒரு நகைச்சுவை த்ரில்லர் படமாக வெளிவந்தது. இந்த படம் பாக்ஸ் ஆபீஸில் பெரிய லாபத்தை கொடுத்திருக்கிறது. மொத்தமாக 50 கோடி வசூலையும் பெற்றிருக்கிறது. இப்படி பிருத்திவிராஜ் நடிப்பில் வெளிவந்த பல படங்களில் இந்த படங்கள் அதிக வசூலை கொடுத்து மிஸ் பண்ணாமல் பார்க்கக்கூடிய படமாக பெயர் எடுத்திருக்கிறது. இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை காண சினி டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.